ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? உங்கள் வெயிட் லாஸ்லாம் எப்படி போயிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி லஞ்ச் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னு பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி வந்து ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 70 கிராம் எடுத்துக்கிறேன். தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 55 கிராம் எடுத்துக்கிறேன். ரைஸில் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ஸோ அளவாக எடுத்துக்கோங்க. தயிரில் நமக்கு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ப்ரோட்டீனாக இருந்தாலும் அளவாக எடுத்துக்கோங்க. தயிர் சேர்த்துக்கிறதுனால நமக்கு இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் ப்ரோபயோட்டிக் கிடைக்கிறதுனால நமக்கு டைஜஸ்டிவ் ட்ராக்ட் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மஷ்ரூம் ப்ளஸ் பீஸ் கறி. அதாவது இது வந்து கலோரிஸ் ரொம்ப கம்மிங்க. மஷ்ரூம் வந்து உடம்புக்கு நல்லது. இதில் ஜிங்க் இருக்குது. ப்ளஸ் பீஸில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. மஷ்ரூம் பார்த்திங்கன்னா விட்டமின் டி, அதாவது விட்டமின் டி வந்து குறைவாக இருக்குது நம்மளுடைய உணவுப் பொருட்களில். அதில் மஷ்ரூம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து மஷ்ரூம் உங்களுடைய ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் பீஸ் வந்து சேர்த்துருக்கிறேன். இதுக்கான ரெசிபி வந்து நம்மளுடைய வீடியோட கடைசியில் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து கலோரிஸ் ரொம்ப கம்மி, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ராஜ்மா. அதாவது ராஜ்மாங்கிறது ஒரு பீன்ஸ் வகையை சார்ந்தது. கண்டிப்பாக வந்து உங்கள் வெயிட் லாஸில் வந்து காய்கறிகள், பருப்பு வகைகள், முட்டை, நான்வெஜ் எல்லாமே வந்து கலந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் வெயிட் லாஸ் சூப்பராக நடக்கும். இந்த ராஜ்மா பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்சு ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அது வந்து நல்லா பாயில் பண்ணி இது மாதிரி வந்து நீங்கள் குழம்பா செய்கிறதோட இது மாதிரி வந்து சுண்டல் மாதிரி செஞ்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் அதிகமாகும், கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாகும். ஸோ இது மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். இன்றைக்கான லஞ்ச் ரெசிபி இதுதாங்க. நாளைக்கு வந்து இந்த மாதிரி வந்து என்ன மாதிரி ஹெல்த்தையாக லஞ்ச் எடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் வந்து இந்த மஷ்ரூம் பீஸ் கிரேவியோட வீடியோஸ்க்கான லிங்க் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வெயிட் லாஸ் வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மஷ்ரூம் பீஸ் மசாலா எப்படி செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மஷ்ரூம் பீஸ், கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இதான் தேவையான பொருட்கள். அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து சோம்பு, பட்டை இடிச்சதை போட்டுக்கலாம், பூண்டை இடிச்சதை போட்டுக்கலாங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. இது மாதிரி வந்து மண் சட்டியில் வந்து எந்த ஒரு சமையல் செஞ்சாலும் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துங்க, பெரிய வெங்காயம் வேண்டாங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள். இதே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. அதையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வதக்கி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம நறுக்கி வைத்த மஷ்ரூம் இதை சேர்த்துக்கலாங்க. லேசாக வதக்கி விட்டுட்டு இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம மூடி போட்டிங்கனாவே மஷ்ரூம்லேருந்து நமக்கு தண்ணி வந்து வெளியே வரும். அந்த தண்ணியே போதும். தேவையான தண்ணி வந்து அதுலேருந்தே வரதுனால நமக்கு தேவையான ஊற்று தேவையில்லைங்க. இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள் தண்ணி எவ்வளோ விட்டுருக்குது பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து பட்டாணியை வந்து சேர்த்துக்கலாங்க. அதே வந்து லேசாக வந்து மஷ்ரூமோட வந்து கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இதிலே வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம். மண் சட்டிலே நமக்கு தண்ணி ஊறும். கூடுதலாக வந்து பீஸு மஷ்ரூம்லாம் தண்ணி ஊறும். அதனால் தேவையான தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க. இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள் மஷ்ரூம் மற்றும் பட்டாணியில் வந்து தண்ணியை ஊற்றாமல் எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் வெயிட் லாஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு இதை இறக்கி விட்டுறலாங்க. இதில் வந்து கலோரிஸ் ரொம்ப கம்மி. மஷ்ரூமில் விட்டமின் டி, ஜிங்க் இருக்குது. பீஸில் ப்ரோட்டீன் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வெயிட் லாஸில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள்.